திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் பழங்குடியின மக்கள் தவித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. சவரிக்காடு கிராமத்தில் 30க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு குடிநீர், சாலை, மின்சாரம், இடுகாடு உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை என கூறப்படுகிறது. 1980களில் வாழ்ந்தது போல் தற்போது வரை தவிப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு குடியிருப்பு இடம் சரியில்லை. மேலே மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது. அதே மாதிரி பின்பக்கமும் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். கரண்டு வசதி நாங்களாம் சொந்தமாக கரண்டு இழுத்துருக்கோம். கரண்டு இழுத்தாலும் சில நேரத்தில் கரண்ட் இருக்கும், சில நேரத்தில் இருக்காது. பழைய காலத்தில் மாதிரி அடுப்பை எரித்து அந்த அடுப்பு வெளிச்சத்துலேயே சாப்பிட்டு அந்த அடுப்பு வெளிச்சத்துலேயே குழந்தைங்க எல்லாமே இருந்து நாங்கள் உறங்கிக்கிடுவோம். ஆனால் அரசு மூலியமா கிடைக்கக்கூடிய ஆவணங்கள் எதுவுமே எங்கள் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரவே கிடையாது. சிலிண்டர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கள் ரேஷன் கார்டுக்கு எல்லாம் பதிவேடு பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் யாருமே வாங்க கிடையாது. பூரா அடுப்பு வச்சு விறகுல தான் நாங்கள் எரித்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் சுடுகாடு இல்லாமல் நாங்கள் எங்கள் பாட்டி தாத்தனோ இல்லை எங்கள் அப்பா அம்மாவோ இறந்து போயிட்டாலும் கூட நாங்கள் வெளியில் கொண்டு போய் போட முடியாத ஒரு சூழ்நிலையில் வீட்டு பக்கத்துலேயே போட்டுக்கிற மாதிரி இருக்குது. இதை யாருமே பெரிய பெரிய அதிகாரிகள் வர்றாங்க, அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் உள்ளே வர்றதில்ல, ரோட்டோட அப்படியே போயிடுறாங்க. நாங்கள் இந்த இடத்துல உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு நாங்கள் வாழ்ந்துருக்கோம். சின்ன பிள்ளைகள் அந்த பக்கம் போக முடிய மாட்டேங்குது. போனால் உடனே என்ன பண்ணிடுறது, ஏதாவது பயந்துக்குதுங்க. இருட்டுக்குள்ளே போகணும்னா சரி, சுடுகாடு இங்கனக்குள்ளே வீட்டு பக்கத்துலேயே போட்டு வச்சுருக்கோம், அதுக்கு போகணும்னாலும் பயந்துக்குதுங்க. அந்த மாதிரி நானே சில நேரத்தில் பயந்துருக்கணுங்க. அதனால சொல்கிறேன்.